டுடே மட்டன் பிரியாணி ரெசிபி. இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா, ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி. ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு குக்கரில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கணும். கோல்டு வின்னர் எண்ணெயில் தான் நான் சமைக்கிறது, அது சஜஷன் இல்லை. என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணோம். அது கொஞ்ச நேரம் இப்படி கலக்கி வந்து 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகா வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமே தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த பிரியாணி அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் 1 kgயில் செய்கிறோம். நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி மசாலா எவ்வளோ வதங்க கொடுக்குதோ அவ்வளோ டேஸ்ட் தரும் நம்மளுக்கு. அது கூடயே கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச மட்டன் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். எங்கள் மம்மியோடைய கோட்டை நான் நல்லா சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கிச்சன்னு சொல்லி ரொம்ப தான் சீன் போடுவாங்க. இந்த கிச்சனுக்குள்ளே எங்களை உள்ளே அளவே பண்ண மாட்டாங்க, நாங்கள் டஸ்ட் பண்ணுறோன்றனால. தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேவியில். அடுத்து ஒலை கொதித்த உடனே அரிசி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி அந்த சைடு ஸ்லோ ஸ்லிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் தான் ஆகணும், ஃபுல் பாயில் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சிக்கன் இல்லை மட்டன் வெந்துச்சான்னு பார்த்தாங்க. மட்டன் நல்லாவே சாஃப்டாக வெந்துட்டு இருக்குது. பார்த்தீங்களா மட்டன் லெக் பீஸு. இந்த சைடு ஆஃப் பாயில் ஆனவுடனே வடிச்சிட்டு சாதம் எடுத்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக கலர் விடுங்க. இந்த டைமில் வந்து லெமன் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு லெமன் வந்து பிழிஞ்சி விடுங்க, 1 கிலோவுக்கு போதும். ஃபைனலாக கொத்தமல்லி, புதினா தூவி டம் போட்டுருங்க. வடித்து வச்ச தண்ணியை டம் போட்டு வெயிட் ஏற்றி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே சைலண்ட்டாக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி ரெடி ஆகுது பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடாகும் போது மசாலா மிக்ஸ் பண்ணி போட்டு சிக்கன் பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு வெயிட் பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் மசாலாவை போட்டு 2 ஹவர்ஸ்க்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. சிக்கன் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. போடும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. எப்போ ரெடி ஆகும்னு வெயிட்டிங் தான் எனக்கு. என் தம்பி குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி வரான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சிக்கன் பக்கோடா சுட சுட ரெடி ஆகிருக்கு கைஸ். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு வீடியோ போட தோணும். ஃபைனலாக எப்போ ரெடி ஆகும்ன்ட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு கிச்சன் ரூம்லேயே உட்காந்து நின்றேன். சிக்கனுக்கு தான் கைஸ் வெயிட்டிங். ஃபைனலாக சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிட்டு பிளேட்டுக்கு வந்துடுச்சு. இந்த சைடு பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பிரியாணி ஸ்மெல்லு வீட்டு ஃபுல்லாக வந்துடுச்சு கைஸ். பிரியாணினா மட்டன் பிரியாணி அடித்து காலே இல்லை. மை ஃபேவரட் ஃபுட் பிரியாணி. பார்க்கும் போதே சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். சாதமும் மசாலாவும் சூப்பராக ஈக்குவலாக வந்துருந்துச்சு. பிரியாணி அரிசியும் உடையில, சாதமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது டேஸ்ட்டு சொல்லிட்டு போங்க. இது ஆர்கட் டம் பிரியாணி. இது எங்கள் மம்மி ஸ்பெஷல். ஃபைனலாக மட்டன் பிரியாணி ரெடி. வாங்க மக்களே, நீங்களும் சாப்பிட்லாம். அடுத்து கத்திரிக்காய் ரைட்டா ரெசிபி சொல்கிறோம், பார்த்துக்கோங்க. எண்ணெயில் கடுகு போட்டு கொஞ்சமாக மிளகு போட்டுக்கோங்க. மிளகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சாலும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 பிரிஞ்சால் எடுத்துக்கிட்டோம். பிரிஞ்சாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயில். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்தோடனே புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கலக்காய் அரிச்சு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகி என் கைக்கு வந்துடுச்சு. நியூ இயர் ஸ்பெஷல் இப்படி தான் எங்கள் வீட்டில் போயிட்டு இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா, பிரிஞ்சால் ரைத்தா, இதுதான் எங்கள் வீட்டு நியூ இயர் ஸ்பெஷல். சாப்பாடு 2 பேருக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு மை யூடியூப் சேனல்.